கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். யோனாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோனா 3:6. இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எற்றின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வார்த்தையை நம்ம கூர்ந்து கவனிக்கலாம். இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டின போது என்ன செய்கிறாருன்னா, ராஜா ரொம்ப அழகாய் ஒரு காரியத்தை இங்கே செய்கிறதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாருன்னா, சிங்காசனத்தை விட்டு முதலாவது என்ன செய்கிறார், எழுந்திருக்கிறார். சிங்காசனத்தை விட்டு எழுந்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஜனங்களை எல்லாரையும் உபவாசிக்கும்படி அவர் செய்கிறார். அப்போ இந்த செய்தி அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. எந்த செய்தி? இந்த செய்தி. எந்த செய்தி என்பதை நாம் கவனித்து பார்த்தால் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன செய்தி? யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினார். ஆமென். இன்னும் 40 நாள் உண்டு, அந்த 40 நாளுக்குள்ளே நினிவே என்ன செஞ்சிருங்க, கவிழ்க்கப்பட்டு போயிடும் என்கிற அந்த செய்தி. அப்போ ஒரு தேசத்தில் ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிற ஒரு தேசம், அந்த தேசம் கவிழ்க்கப்படும் என்கிற அந்த வார்த்தை ராஜாவுக்கு மிகுந்த வேதனையை தந்தது. கவிழ்க்கப்படும் என்று சொன்னால் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி ஏதோ அப்படியே சட்டியை கவுத்தி போடுற மாதிரி இல்லை. அந்த தேசமே இல்லாதபடி கர்த்தர் அழித்து போட போகிறார். சரி, அப்படி எதனால் அப்படி பயம்? இதுக்கு முன்னாடி அவர் அப்படி பார்த்துருக்காரானே. அவர் அநேக தேசங்களை அந்த நினிவேயின் ராஜா என்ன செஞ்சிருக்கிறார், பார்த்துருக்கிறார். அநேக தேசங்களை இவரே கவுத்து போட்டிருக்கிறார். அநேக தேசங்களை இவரே யுத்தம் செய்து அந்த தேசத்தில் உள்ள நினிவே குறித்து ஒரு சரித்திரம் சொல்லுது. நினிவே பட்டணத்துடைய என்ட்ரன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? மனித தலைகள் இருக்குல்ல பார்த்தீங்களா, மனிதனுடைய மண்டையோடு வச்சு செய்யப்பட்ட எல்லாம் கொன்று மண்டையோடுனால செய்யப்பட்ட ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் தான் நினிவேவோட என்ட்ரன்ஸ். சாதாரணமான என்ட்ரன்ஸ் இல்லை. நினிவே பட்டணம் அந்த அளவுக்கு அக்கிரமம் நிறைஞ்சது. இந்த நினிவே பட்டணத்துக்குள்ளே போனாலே எல்லாருக்கும் திகில் வந்துடும், பயம் வந்துடும். ஏன்னா என்ட்ரன்ஸே மண்டையோடு தான். எல்லாம் எத்தனை பேரை கொன்னாங்களோ அத்தனை பேர்த்துடைய மண்டையோட மட்டும் வெட்டி கொண்டு வந்து அந்த தலை அழகுனதுக்கப்புறம் மண்டையோடுனால வச்சு அலங்கரித்து வச்சுருப்பாங்களாம். அவ்வளோ மோசமான ஒரு பட்டணம் நினிவே பட்டணம். இன்னும் சரித்திர ஆக்கியன்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த நினிவே பட்டணத்தார் தான் இந்த யோனாவுடைய தகப்பனையும் தாயும் கொன்று போட்டார்களாம். யோனாவுடைய தகப்பனையும் தாயும் கொன்று போட்டார்கள். யோனாவுடைய தகப்பனும் தாயும் அந்த ஊரில் போய் ஊழியம் செய்யும் போது அவர்களை கொன்று போட்டார்கள். அவர்களுடைய தலையும் அங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு சரித்திர குறிப்பு உண்டு. சரி, இவ்வளோ மோசமான பட்டணம், இவ்வளோ பயங்கரமான பட்டணம், அந்த ராஜா எந்த தேசத்தையும் அவன் கைப்பற்றி கவுத்து போடக்கூடிய வல்லமை மிக்க ஒரு ராஜா. பின்ன எப்படிங்க இந்த யோனா போய் சொன்னோன்னா அவனுக்கு ஒரு மன திரும்பல் வந்தது? இந்த நினிவே பட்டணத்தாருடைய தெய்வம் மெரெயின் காட் அப்படிங்குவாங்க. பாதி மனுஷன் பாதி மீன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உடையவர்கள். மேலே மனுஷனுடைய உடம்பு, கீழே மீனுடைய உடம்பாய் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, ஆராதித்து கொண்டுதாங்க. மீன் என்பது அவங்களோட மிகப்பெரிய கடவுள். மீன் என்பது மிகப்பெரிய கடவுள். அதனால தான் ஆண்டவராகிய தேவன் யோனாவை மீனின் வயிற்றிலே அங்கே அனுப்பினார். அதுவும் பெரிய மீன், அதுவும் பெரிய மீன். அப்போ இந்த கடலோரமாக இருந்த பட்டணமாக இருந்ததுனால அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள் பெரிய மீன் வருகிறதை கண்ட உடனே அவர்களுடைய தெய்வமே வந்துருச்சுன்னு நினச்சிட்டாங்க.
அவங்களுடைய தெய்வமே, அவங்க வணங்குற தெய்வமே மீனின் வடிவத்தில் அவர்களை பார்க்க வந்து விட்டது. அந்த மீன் கக்கி போட்ட அந்த எச்சதான் யாரு? யோனா. உடனே மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வந்து விழுந்த யோனாவை அவர்கள் தெய்வம் அனுப்பினவர்கள் என்று நம்பிவிட்டார். அவர்களுடைய தெய்வமே அனுப்பினதா அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? நம்பிட்டாங்க. யோனாவுடைய மினிஸ்ட்ரியில் ஒரு நாளும் ஒருபோதும் ஒரு ஃபெயிலியரை யோனா பார்த்ததே இல்லை. எங்கே போய் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சாலும் அங்கே சக்ஸஸ் தான். அதனால யோனாக்கு இந்த நினிவே பட்டணத்துக்கு வரக்கு விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? என் தகப்பனையும் தாயும் கொன்று போட்ட பட்டணம். அந்த பட்டணத்துக்கு விரோதமாக நான் போய் சொல்கிறதுக்கு ஒருவேளை அவருக்கு அச்சம் இருந்திருக்கலாம். கர்த்தர் நீ தைரியமாக போ என்று சொல்லி கர்த்தர் அனுப்பிவிட்டார். சரி, இப்போ யோனா அந்த பட்டணத்துக்கு போயிட்டார். அந்த பட்டணம் 3 நாள் நடந்து திரிகிற அளவுக்கு மிகப்பெரிய பட்டணம், மிகப்பெரிய விஸ்தாரமான ஒரு பட்டணம். ஆனால் நினிவே அந்த பட்டணத்தில் ரொம்ப அழகாக சொல்லிட்டார், இந்த பட்டணம் கவிழ்க்க போகிறது. அப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் எல்லோருமே என்ன நம்பிட்டாங்கன்னா, இது தெய்வத்துடைய வார்த்தை என்று நம்பி எல்லோரும் தங்களை தாழ்த்தி மன வருந்தி யெகோவா தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய் என்ன செஞ்சு விட்டார்கள்? மாறிவிட்டார்கள். யோனா அந்த இடத்துல யெகோவா தெய்வத்தை பிரதிபலப்படுத்துகிறான். அவர் தான் அனுப்பினார். அவனுக்கு நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லுகிறான். கர்த்தர் என்னோடு பேசினார், நான் கடலில் விழுந்தேன், அங்கிருந்து கடலிலிருந்து மீன் என்னை கொண்டு வந்தது. கர்த்தர் உங்களுக்காகவே தான் இந்த வார்த்தையை என்ன செஞ்சிருக்கிறார்? வைத்திருக்கிறார். அவன் போய் அந்த வார்த்தையை சொல்லுகிறான், இந்த பட்டணம் கவிழ்க்க போகிறது, இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட போகிறது என்பதை யோனா சொன்ன மாத்திரத்தில் அந்த ஜனங்கள் எல்லோரும் மனம் திரும்பினார்கள். அந்த செய்தி, அவன் சொன்ன அந்த செய்தி ராஜாவின் செவிக்கு எட்டின உடனே ராஜா அதை புரிந்து கொண்டான். ராஜா என்ன செஞ்சான்? புரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், செய்தியை சொல்ல வேண்டும். என்ன சொல்லணும்? செய்தியை சொல்ல வேண்டும். என்ன செய்தி சொல்ல வேண்டும்? அங்கே ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, இங்கே ஆஃபர் போட்டிருக்கிறாங்க, அங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, இங்கே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க, அங்கே ஒரு துணி எடுத்தால் 2 துணி ஃப்ரீ, அங்கே ஒரு பைக்கு வாங்கினா இன்னொரு பைக்கு ஃப்ரீ. இந்த செய்தியவா ஆண்டவர் நம்மளை சொல்ல சொன்னார்? இன்னைக்கு கிறிஸ்தவம் சொல்லுகிற செய்தி பார்த்தா இங்கே பணம் போட்டால் டபுளாக அங்கே பணம் கிடைக்கும். இன்னைக்கு மார்க்கெட்டிங் கிறிஸ்தவர்களாக மாறிட்டாங்க. ஆண்டவர் எதற்காக உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு செய்தி சொல்ல, அதை புரிந்து கொள்ள வேண்டும். செய்தி சொல்ல, நீங்கள் செய்தி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தியை கரெக்டாக சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தையை வாசிப்போமா? 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வார்த்தை, நான் பரிதபியாமல் இருப்பேனோ. நீங்கள் செய்தி சொல்ல வேண்டிய செய்தியை சொன்னீங்கன்னா தீங்கை அனுமதித்து அவர்களை கொல்ல வேண்டும் என்று நினைத்த கர்த்தருடைய உக்கிர கோபம் தணியத்தக்கதாக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார், பரிதவிக்கிறார், மனஸ்தாபப்படுகிறார். நல்ல கவனிங்க. செய்தி சரியா இருந்துச்சுன்னா கர்த்தர் என்ன செய்வார்? பரிதவிப்பார். செய்தி சரியில்லைன்னா கர்த்தர் தீங்கை அனுமதிப்பார். ரொம்ப முக்கியம். இப்போ ஆண்டவர் பரிதவிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? யோனா. ஆண்டவர் அந்த 1,20,000 ஜனங்களுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருந்த நினிவே பட்டணத்தார் அவங்க மேலே பரிதவித்து அவர்களுக்கு வரவிருக்கும் தீங்கை வரவிடாமல் அதை தடுத்ததுக்கு காரணம் யாருங்க? யோனா தான். ஏன்? அந்த செய்தியை சொன்னான். அந்த செய்தி. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில், நம்ம அண்டை வீட்டார் எல்லோருக்கும் அந்த செய்தி தெரியணும். எந்த செய்தி? நரகம் என்கிற ஒரு செய்தி இருக்கு, அக்னி கடல் என்கிற ஒரு செய்தி இருக்குங்கிறத எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும். அவங்க தெரியாமல் இருந்தாங்கன்னு அதற்கான அந்த அழிவு அவங்க வாழ்க்கையில் நடந்துடும். அந்த செய்தியை அறிவிக்க வேண்டிய நபர் யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஆமென்.
அல்லேலூயா. அப்போ அந்த அந்த செய்தியை சுமக்கிற அந்த பாரத்தை உடையவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம வருவதே இல்லை. நடக்கிற நாம் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற காரியம் என்ன செய்கிறோன்னு நம்ம இந்த வசனத்தை வாசிக்கலாம். 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். நம்ம செய்கிற காரியம் இதுதான். ஆண்டவர் செய்தியை சொன்னால் நம்ம சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் நம்ம தனியாக ஒரு ரூட்டை போட்டுட்டு அதுக்கு தனியாக செலவு பண்ணிவிட்டு ஒரு சொகுசு கப்பலை ஒன்று பிடிச்சிட்டு நம்ம வாழ்க்கை சொகுசு கப்பலாக தான் இருக்குது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? சொகுசு கப்பல். அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது பார்த்தீங்களா? யோனா எங்கிருந்தா அவனும் அந்த வசனத்தில் போட்டிருக்கு, யோனாவோ என்றால் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு என்ன செஞ்சானா? அயர்ந்த நித்திரை. என்ன நித்திரை? அயர்ந்த நித்திரை. இந்த அயர்ந்த நித்திரை என்பதை நீங்கள் படிக்கும்போது ஒரு வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். பைபிளில் முதல் அயர்ந்த நித்திரை யாருக்கு வந்தது? ஆதாமுக்கு என்ன வந்தது? அயர்ந்த நித்திரை. அயர்ந்த நித்திரைன்னா மயக்க நிலை. என்ன நிலை? மயக்க நிலை. ஆப்ரேஷன் பண்ணி ஆண்டவர் உள்ளேருந்து எலும்பை வெளியே எடுக்கிறார். யாருக்கு? ஆதாமுடைய விழாவிலேருந்து ஒரு எலும்பை வெளியே எடுக்கிறார். அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர பண்ணி. என்ன நித்திரை? அப்படி நடப்பதே என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு நித்திரை. அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? நடக்கிறது என்னன்னே தெரியல. என்ன நடக்குது நம்மளை சுற்றி உலகத்தில்? என்ன நடக்குது? எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது? இங்கே என்ன பிரச்சனை? இங்கே பிரச்சனையை பார்த்தா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. 4ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். இன்னைக்கு நம்மளுடைய அயர்ந்த நித்திரை என்ன செய்து கொண்டிருக்கு தெரியுமா? வெளியே வீசுகிற பெருங்காற்று நம்மளுடைய செவிக்கு விழாமல் தடுத்து கொண்டிருக்கிறது நித்திரை. இன்னைக்கு கிறிஸ்தவம், இன்னைக்கு தேசத்துக்கு எச்சரிப்பா இருக்க வேண்டிய கிறிஸ்தவம் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்கிறது. அது எப்படிப்பட்ட தூக்கம் என்றால் அயர்ந்த நித்திரை. நடப்பது என்னன்னு தெரியாத அளவு. பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு யாருக்குமே தெரியல. எல்லாம் நைட் பேசிட்டு தாங்க படுத்தோம். நைட்டு அதுக்குள்ளே வீடு பூந்து அடிச்சு உடைச்சி திருடங்க இப்படி திருடிட்டு போயிட்டாங்க, கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, தெரியலைங்க. இன்னைக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. நைட்டு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. கொலையே நடந்து போச்சு, 4 பேரை கொன்று போட்டாங்க அப்படிங்கலாம் சொல்கிறோம், நியூஸ் படிக்கிறோம். நைட் என்ன நடந்ததுன்னு தெரியல. பக்கத்து வீட்டில் என்ன நடப்பது நம்மளுக்கு தெரியல. அப்படி என்றால் நம்ம அந்த அளவுக்கு அயர்ந்த நித்திரையாக நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு தேசத்தை குறித்து, சபையை குறித்து, தேசத்துடைய நிலைமையை குறித்து அறிவில்லாமல் அயர்ந்த நித்திரைக்குள்ளாக போயிடும். இந்த அயர்ந்த நித்திரை என்ன தெரியுமா? இது சொப்பனங்களில் மிதக்கிற ஒரு நேரம். என்ன நேரம்? சொப்பனங்களில் ஏற்கனவே இவனே மிதந்து தான் போயிட்டு இருக்கான். எதில்? கடல் மேலே எப்படி போயிட்டு இருக்கான்? மிதந்து அப்படியே கடலில் பயணிக்கிறதுன்னு அப்படியே தாளாட்டுற மாதிரின்னு வைங்களேன். அவன் ஏற்கனவே தாளாற்ற ஒரு இடத்துல இவன் படுத்து அப்படியே மிதங்குறான். அப்படியே சொப்பனத்தில், அப்படியே தரிசனத்தில் அப்படியே இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவம் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தரிசனம் சொப்பனம் அப்படியே தூக்கத்திலே கிடக்குதுங்க. அதனால தான் தேசத்தில் பெரிய அழிவு பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலின் சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். எவனுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன? எவனுக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன? இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் ஈரான் கொடுத்தா நம்மளுக்கு என்ன? என் வீட்டு அடுப்பு எரியுது, என் களஞ்சியத்தில்
என்ன இருக்குது? அரிசி இருக்குது, கோதுமை இருக்குது, மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது. என் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட்டில் பணம் எனக்கு இருக்குது. அடுத்தவனுக்கு குறித்து ஒரு கவலையுமே இல்லை. இங்கே எல்லாம் சரக்கு வீசுகிறாங்க, கப்பல் இருக்கிறவங்க சரக்கு வீசுகிறாங்க. அவன் கொண்டு வந்து எல்லா தானியங்கள் எல்லாம் வீணாகுது, எல்லாம் போகுது. ஆனால் இன்னைக்கு அறிவிக்க வேண்டியவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அயர்ந்த நித்திரையில் இருக்கிறான். ஆண்டவர் ரொம்ப வேதனையோடு தான் பார்க்குறார். அறிவிக்க வேண்டியவன், எச்சரிப்பாய் இருக்க வேண்டியவன், எச்சரிப்பு பலகையாய் எழும்பி நிற்க வேண்டியவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். நினிவேக்கு எச்சரிப்பா இருக்க வேண்டியவன் தர்சீசுக்கு போற படகுல அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நான் எச்சரிப்பு பலகையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இந்த எச்சரிப்பு பலகை என்றால் காடுகளில் சில இடத்துலலாம் புதக்குழி இருக்கும். என்ன இருக்கும்? புதக்குழி இருக்கும். அதில் விழுந்துட்டு என்ன செய்ய முடியாது? எந்திரிச்சு வெளியே வரவே முடியாது. இந்த புதக்குழிக்குள்ளே அங்கெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? போர்டு வச்சுருப்பாங்க. என்ன போர்டு? டேஞ்சர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. என்னது? டேஞ்சர், ஆபத்து. கரண்ட் கம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் பக்கத்தில் என்ன போட்டிருப்பாங்க? 2 மண்டையோடு 2 எலும்பை போட்டு இறந்து வச்சுருப்பாங்க. ஆபத்து, தொட்டா இதே மாதிரி ஆயிரவாடா அப்படின்னு. ஆபத்து, எச்சரிப்பு பலகை. இன்னைக்கு எச்சரிப்பு பலகையாக இருக்க வேண்டிய யோனா என்னவா இருக்கிறான் அப்படின்னா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கிறிஸ்தவத்தோடைய நிலைமை அப்படி இருக்கு. இன்னைக்கு ஊழியக்காரங்களுடைய நிலைமை சொகுசான வாழ்க்கை, சொகுசான. இன்னும் நீங்கள் எசேக்கியேல் வாசி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அப்படியே சும்மா கட்டில் படுத்து அப்படியே சந்தோஷமாக சயனித்து வாழ்கிற வாழ்க்கை போல மாறி போச்சு இன்னைக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கே இருக்க வேண்டிய ஆள் எங்கே போயிட்டுருக்க? ஆண்டவர் நினிவேக்கு போகும்படி அவனை தூக்கி கடலில் போட்டு ஒரு மீனை போட்டு விழுங்க வச்சு நேராக நினிவேக்கு அனுப்பிட்டார். அங்கே போய் தான் இந்த செய்தியை சொல்லுகிறான். அப்போ இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்கிற விருப்பம் உங்களுக்கு எனக்கு வேணும். ஆமென். யாரை பார்த்தாலும் கர்த்தர் அழிக்க போகிறார் இந்த முழு உலகத்தை. அன்னைக்கு நினிவேக்கு அழிவு, இன்னைக்கு முழு உலகத்துக்கே அழிவு. அப்படின்னு இன்னைக்கு முழு உலகத்துக்கே அழிவு என்றால் இன்னைக்கு ஒவ்வொரு திருச்சபையிலும் இருக்கிற ஒவ்வொரு நபரும் யோனாவாய் மாற வேண்டும். ஆமென், அல்லேலூயா. தர்சீசுக்கு போகிறதுக்கு இல்லை, நினிவேக்கு போக. ஆமென், அல்லேலூயா. நாம் பார்க்கிற இடங்களுக்கு போய் இயேசுவை குறித்து அறிவிக்கவும், கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லவும் கர்த்தர் நம்மளை தேர்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க BMW கார் கொடுத்தா தான் ஆண்டவரே நான் போவேனே, ஆண்டவர் சைக்கிளில் போற ஆளை தேர்ந்தெடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்னை ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் தான் போவேன், எனக்கு கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் போவேன், எனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் போவேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போவேன், எனக்கு இந்த கடமை இருக்கு இது முடிச்சுட்டு தான் போவேன்னு ஆண்டவர் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் வேற ஆளை வச்சு வேலையை முடிச்சிருவாரு. அப்போ நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிடும். ஆமென். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய அந்த எச்சரிப்பின் சத்தத்தை பெற்றதுக்கு அப்புறமும் இன்னும் பயணிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நீங்களும் நானும் பரிதாபத்துக்குரியவர்கள். ஆனால் இவன் போய் சொல்லிட்டான் அந்த தேசத்தில் ஒரு என்ன நடந்தது? 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3:5 வாசிக்கலாமா? அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் என்ன செஞ்சாங்களாம்? தேவனை விசுவாசித்தார்கள். ஆமென். யாரை விசுவாசித்தாங்க? சொன்னா தாங்க விசுவாசிப்பாங்க, சொல்லாம எப்படிங்க விசுவாசிப்பாங்க? அவன் சொன்னான், சொல்ல வேண்டியதை சொன்னான், சொன்ன உடனே தேவனை விசுவாசித்தார்கள். அப்புறம் உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். அடுத்த லைனுக்கு வந்துட்டாங்க. உபவாசம் செய்யும்படி கூறிட்டார்கள். 3வது, பெரியோர் முதல் சிறியோர் மற்றும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். ஆமென். எந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தினார்கள் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். கேட்டார்கள், விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்துக்கு அடையாளமாய் தங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குவதற்காக உபவாசம் இருந்தார்கள். ரெட்டுடுத்தி தங்களை தாழ்த்தினார்கள். ஆண்டவருக்கு இந்த 3 காரியத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பார்த்துட்டாருன்னு அவனை கொல்லணும்னு நினச்சா கூட கர்த்தர் கொல்ல மாட்டார். ஆமென். இந்த 3 காரியம், 1 விசுவாசம் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்டாருன்னு, 1 அவங்க பாவங்களை அறிக்கை செய்ய கர்த்தர் பார்த்துட்டாருன்னு, 3வது தங்களை தாழ்த்துறாங்க என்பதை கர்த்தர் கண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவன் மேலே வர வேண்டுங்கிற தீங்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்த்தர் அந்த தீங்கு வரவிடாதபடி என்ன செஞ்சிருவார்? மனஸ்தாபப்பட்டு அவனுக்கு மனமிறங்கி அவனுக்கு உதவி செய்கிற நல்ல தேவனாக இருப்பார். ஆமென். நீங்களும் நானும் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? கர்த்தருடைய அன்பை அநேகருக்கு பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்ம யோனா அதை மறந்துட வேண்டாம். கர்த்தருக்காக திறப்பில் நிற்போம்,
தேவனுடைய ஊழியத்தை செய்ய பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி தலையில தாழ்த்தி நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஒரு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆவியானவர் நீர் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே, யோனாவை போல ஆண்டவர் நினிவே பட்டணத்தாருக்கு நாங்கள் அப்பா கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து சென்றது போலவே நாங்களும் எங்களை சுற்றி இருக்கிற பட்டணத்தாருக்கு இயேசுவின் அன்பையும் ஆண்டவரே வரப்போகிற பெரிய அழிவை குறித்து நாங்கள் எச்சரிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்களோ எச்சரிக்காமல் சொகுசான கப்பல் உள்ள வாழ்க்கை, சொகுசான நித்திரை உள்ள வாழ்க்கை ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் எங்களுடைய ஜீவியம் கேள்விக்குறியாக மாறிடும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை மாறட்டும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும். உம்முடைய கரத்தில் தாழ்த்துக்கிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவரீரும் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் சதா காலம் நம் அனைவரோடு கூட இன்றும் மீண்டும் தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.